காலை தானம் ஏப்ரல் 11, 2024. தலைப்பானது ஆன்மீக ஆக்சிஜன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவினாலே ஜெபம் பண்ணி. எபேசியர் 6:18. உடலுக்கு ஆக்சிஜன் உட்கொள்வது நம் வாழ்விற்கு இன்றைய தினத்தில் முக்கியமானது. தொடர்ந்து ஆக்சிஜன் பெறவில்லை என்றால் மரித்து விடுவோம். வாரத்திற்கு ஒரு நாள் மாத்திரம் ஆக்சிஜன் பெற்றுக்கொள்கிறேன் அல்லது இந்த வாரம் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியுமா? தினமும் ஆக்சிஜன் உடலுக்கு அவசியம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆக்சிஜன் சுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த அதிசயமான சுவாசிப்பை பற்றி நாம் நினைப்பதே இல்லை. நம் ஆன்மீக வாழ்விற்கும் ஜெபம் என்ற ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. இது தொடர்ந்து தேவைப்படுகிற ஒன்று. ஓய்வு நாள் மாத்திரமல்ல. இந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வது ஒரு வாரத்திற்கோ ஒரு மாதத்திற்கோ மாத்திரமல்ல. நம் ஆன்மீக வாழ்வில் ஆரோக்கியம் காண ஜெபம் என்கிற ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. பலருக்கு இந்த சுவாசம் என்கிற ஜெபம் பற்றி தெரியும். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை உண்மையில் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஓட்டுநர் உரிமம் பெற்று ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. விதிகளை அறிந்திருப்பது மாத்திரம் போதாது. அது மட்டும் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதி இல்லை. மாறாக வாகனத்தில் ஏறி ஓட்டத் தொடங்க வேண்டும். வாகனம் ஓட்டும் விதிகளை அறிந்திருப்பது அவசியமாக இருந்தாலும் ஒரு காரை உண்மையான ஓட்டுதல் பயிற்சி பெற்றிருப்பது அவசியம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பதை விடவும் ஜெபத்தில் பயிற்சி பெற வேண்டும். ஜெபிப்பது எளிதானதல்ல. எதிரி நம்மை ஜெபிக்க விடாமல் தடுக்கிறான். நல்ல காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதை பிசாசு விரும்புவதில்லை. ஏனென்றால் ஜெபத்தின் சக்தியை அவன் நன்கு அறிவான். நாம் எவ்வளவு வாகனத்தை ஓட்டுவதில் பயிற்சி செய்தோமோ அவ்வளவு சிறப்பான ஓட்டுநர்களாக மாறுவது போல், எவ்வளவு அதிகம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு சிறப்பான ஜெப வீரர்களாக இருப்போம். நான் ஜெபிப்பதை கற்றுக்கொண்டதையும் பயிற்சி செய்ததையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எது தேவையோ அதை பெறுவதற்கு மாத்திரமல்ல, நம்மை கை தூக்க மாத்திரமல்ல, காப்பாற்ற மாத்திரமல்ல, விருப்பம் நிறைவேற மாத்திரமில்லை, இது தொடர்ந்து செய்யும் அனுபவமாக மாற வேண்டும். ஜெபனம் மூச்சு, ஜெபனம் சுவாசம், ஜெபனம் உயிர் வாழ்க்குரிய ஆக்சிஜன், ஜெபனம் வாழ்வு. ஜெபிக்காத வாழ்வு முழுமையடையாத வாழ்வு. எந்த நேரமும் முழங்கால் நமக்கு அளிக்கும் மருந்து. ஜெபத்தினால் நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். ஜெபத்தின் மூலம் நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் கிடைக்கும். நம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்திற்கு கேட்பதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, உடலுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ கர்த்தா, அதே போலப்பா உங்களுடைய ஜெபம் கர்த்தாவை அவ்வளவு முக்கியமானதப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தா நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. ஜெபித்து அந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்ப்பா. வாசிக்கிற பிள்ளை, கேட்கிற பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த ஜெபத்தின் மூலமாக ஆக்சிஜனை பெற்றப்பா அவள் வாழும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.